நம்ப கத்துக்க. ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட்ல கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு 10ஆவதுல ஃபர்ஸ்ட் மார்க் தமிழ்நாட்டில் வாங்கினுச்சு. நானும் கலெக்டரும் மெட்ராஸ் கலெக்டரும் பிரைஸ் கொடுக்க போயிருந்தோம். நான் பிரைஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு மேடையில் அழுதுகிட்டே இருந்துச்சு. ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் என்னை நீ ஃப்ளூக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டடி, நீ உண்மையா புத்திசாலியா இருந்தா +2ல ஃபர்ஸ்ட் வந்து காமி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க சார், அதனால அழுகிறேன்னு. நான் உடனே முதல்ல அப்படி தட்டி கொடுத்து நான் சொன்னேன், அழாதம்மா, நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். ஒழுங்கா போய் படின்னு. என்ன கூட எஸ்பி ஆவன்னு சொல்லும் போது அப்படிதான் சொன்னாங்கம்மா. நான் இப்ப எஸ்பியா உன்ட்ட நிக்கிறேன்ல, அதனால கவலைப்படாதண்ணா, இது முடிஞ்சு போச்சு. இதை ஏன் சொல்றேன்னு கேளுங்க. 2 வருஷம் கழிச்சு நான் திருச்சி எஸ்பியா வந்துட்டேன். அந்த பொண்ணோட சொந்த ஊர் திருநெல்வேலி, படிச்சது அவங்க அப்பா கார்பரேஷன்ல வேலை பார்த்ததுனால மெட்ராஸ்ல. திருநெல்வேலியிலேருந்து உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு என்ன திருச்சிக்கு எஸ்பியா 2 வருஷம் கழிச்சு வந்தோன்னு சொல்றான். கான்ஸ்டபிள் சொல்றான். என்னோட ரூம்ல கேமரா இருக்கும், அதுல பார்த்தா ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம். உள்ள வந்தாங்க. +2 ரிசல்ட் 1 மாசம். அந்த பொண்ணு அங்கேருந்து சார் என்ன தெரியுதா உங்களுக்கு, நான் தான் ஆயிஷான்னுச்சு. தெரியலையம்மா அப்படின்னு. பின்னடியில இருந்து ஒரு அட்டை எடுத்துச்சு. நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். எழுதி வச்சு இப்படி காமிச்சிச்சு பாரு. பட்டுன்னு எனக்கு இந்த பொண்ணு அங்க பார்த்தோம்ல அப்படின்னு நான் நினைச்சேன். எதுக்காம வந்திருக்கேன். அதுக்கு பின்னாடியில இருந்து சர்டிபிகேட் எடுத்துச்சு. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் முதல் மார்க் வாங்கிய ஒரே மாணவி நான் தான். ப்ரூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன் சார். எப்படி முடியும்? காவல்துறை அதிகாரியான நான் நிஜங்களை மட்டுமே உங்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன்.